பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்பேக்கிங் மை லைப்ரரி. இதை எழுதினவங்க வால்டர் பெஞ்சமின். இந்த பர்டிகுலர் எஸ்ஸே ஃபர்ஸ்ட்டு ஜெர்மன் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். ஆத்தர் வந்து பெர்லின் அப்படின்ற இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கும்போது அவரோட வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரி ஒன்று வச்சுருக்கிறாரு. நியர்லி 30,000 வால்யூம்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமில் அவர் அவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கிறாரு. நியர்லி 2000+ புக்ஸ் வந்து அவர் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் 1931 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னா, அவரோட லைப்ரரியை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ இவ்வளோ புக்ஸை கலெக்ட் பண்ணுற ஒரு புக்ஸ் கலெக்டராக அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலை கொடுக்குது, ஒரு ப்ளஷரை கொடுக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த எஸ்ஸேல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த எஸ்ஸேக்கான பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னாலையும் நார்சிசம் வந்து ஜெர்மனியில் ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலையும் ஜெர்மனியை விட்டு பேக் பண்ணி பாரிஸ்க்கு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷனால் இவர் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவரோட என்டையர் லைப்ரரியும் அவர் பேக் பண்ணுறாரு. இப்போ பாரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. அங்கே ஒரு ஃப்ளாட்டில் இவர் ஸ்டே பண்ணும்போது அப்போது இவரோட லைப்ரரியை அன்பேக்கிங், அதாவது பேக் பண்ணி கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அன்பேக்கிங் மை லைப்ரரி அப்படின்றது அதுதான். ஜெர்மனிலேருந்து பாரிஸ் வந்து அவரோட புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஒரு சீக்வன்ஸை தான் டைட்டிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் பேக் பண்ணும்போது ஒவ்வொரு புக்ஸையும் பார்க்குறாரு. ஒவ்வொரு மெமரிஸ் அவருக்கு வருது. ஒவ்வொரு புக்கை பார்க்கும்போதும் இந்த புக் நம்ம எப்போ வாங்கினோம், யார் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணா, எதுக்காக நம்ம வாங்கினோம். சில புக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், வாங்கணும்னு சொல்லி நினச்சிருப்போம். சில புக்ஸ் யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சில புக்ஸ் வந்து நம்ம ஏதாவது ப்ரைஸ் வின் பண்ணதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக சில புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து சேருது. ஸோ அந்த புக்ஸை நம்ம பார்க்கும்போது அந்த ரீசன் நம்மளுக்கு தெரியுது, எதுக்காக அது வந்துச்சு, யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய மெமரிஸை வந்து நம்மளால் ரெக்கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா அது வெறும் புக்ஸை மட்டும் சேர்த்து வைக்காது, நிறைய மெமரிஸையும் அது சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புக்ஸை பார்க்கும்போதெல்லாம் நம்மளால் அந்த மெமரிஸையும் ரெக்கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ போத் புக்ஸ் அண்ட் ஆல்சோ த மெமரிஸ் ரெண்டையுமே நம்ம கேரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் நம்ம எது வேணால் இருக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது அதை கொடுத்தவங்களா இருக்கட்டும், அவங்களோட ஞாபகங்கள் அப்படியே ஒரு கண்டினியூட்டியாக நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் வந்து ரெக்கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்கும் இல்லையா. அந்த மொமெண்ட்டை செரிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இந்த புக்ஸ் எல்லாத்தையும் அவர் டச் பண்ணும்போது அவருக்கு போத் ஃபிக்ஷனல் அண்ட் நான் ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வரும். இதில் ஃபிக்ஷனல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஃபேரி டேல் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றது இவருக்கு தெரியும். அதோட டைட்டில் பார்க்கும்போது ஓகே இது ரிலேட்டடாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு புக்கில் என்ன ஸ்டோரி இருக்குன்னு தெரியும். தென் அந்த புக்கை எடுக்கும்போது இந்த புக் எப்படி வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மெமரிஸை ரெக்கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது நான் ஃபிக்ஷன், இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு ட்ரூத். அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் நிறைய புக் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் வாங்குறதுக்கு அவங்க வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேசாமல் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ரைட்டர் ஆகலாம். உங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது ஏன் மற்றவங்களோட தான் ரீட் பண்ணணும்னு இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க, அப்புறம் அதை ரீட் பண்ணுங்கள், அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வாங்க முடியாத கண்டிஷனில் இருக்குன்னா நீங்களே ஒரு ரைட்டராக மாறுங்க, உங்களோட புக்ஸை நீங்களே சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் மேன் ஒன்ஸ் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய லைப்ரரி வச்சுருக்கிறீங்க, இதில் எல்லா புக்ஸையுமே நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவரோட ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு 1/10 வேணால் நான் ரீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு 10 புக்கு இருக்குன்னா அதில் ஒரு புக்கு நான் ரீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ கம்மியாக அவர் ரீட் பண்ணியிருக்கிறாரு இல்லையா. ஸோ வாங்கின எல்லா புக்குமே அவர் ரீட் பண்ணல, ஜஸ்ட் அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறாரே தவிர அவர் ஃபியூ புக்ஸை செலக்டிவாக மட்டும்தான் ரீட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை அவர் கொடுக்குறாரு. இப்போ யாருக்காக இருந்தாலும் அப்போ எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறீங்கன்ற கொஷின் வரும் இல்லையா. ஸோ அவர் அதை கேட்குறதுக்கு முன்னாடி இவரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்னென்னா, இவரும் ஒரு கொஷின் கேட்குறாரு. நீங்கள் வந்து இப்போது சைனாவிலேருந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஆர்னமெண்ட் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செராமிக் மெட்டீரியலில் செஞ்சது, ரொம்பவே காஸ்ட்லியான ஹை வேல்யூ உள்ள ஒரு ஆர்னமெண்ட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா, இல்லை பத்திரமா உங்களோட கபோர்டில் வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, நான் இந்த புக் எல்லாமே நியர்லி 2 இயர்ஸ் ஆச்சு, நான் இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு இருக்கிறேன்.
பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது, இது ரொம்ப வேல்யூபிள் ஆனதுன்றது எனக்கு தெரியும். எல்லா புக்ஸுமே ரொம்பவே வேல்யூபிள் ஆனது தான். அதனால தான் அது ஒரு புக் ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கு. இல்லைனா ஜஸ்ட் அது ஒரு மேனுஸ்கிரிப்டாக மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு புக்காக அது பப்ளிஷ் ஆயிருக்குன்னா அது வேல்யூ ஆனது. அந்த வேல்யூபிளான விஷயத்த நான் எப்போவும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றத விரும்பலை. ஸோ அதை வந்து நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறேன். அது எனக்கு பிடிக்கும். ஸோ நான் வச்சுருக்கிறேன், பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. தென் இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வேரியஸ் சிட்டிஸ்லேருந்து வாங்கியிருக்கிறாரு. நேபாள், பாரிஸ், முனிச் இந்த மாதிரி நிறைய அதர் சிட்டிஸ்லேருந்து வாங்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு இடம் ட்ராவல் பண்ணும்போதும் அவருக்கு பிடிச்ச மாதிரி சில புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாரு இல்லையா, அந்த மாதிரி நான் வேல்யூபிளாக வச்சுருக்கிறதுனால தான் அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனும் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு புக்கை ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு புக்கில் வந்து ஒரு 4 பேஜஸ் நம்ம கண்டினியூஸாக நம்ம ரீட் பண்ணிடுவோம். ஆனால் அதில் இருக்கிற 1 லைன் கூட நம்ம மைண்டில் ஏறி இருக்காது. ஏன்னா நம்ம வேறு ஏதோ யோசிச்சுட்ருக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு புக்கை ரீட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேஷன்ஸ் வேணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் அது எல்லாமே வேஸ்ட். அதனால் நான் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு ரீட் பண்ணணுமேன்றதுக்காக ரீட் பண்ண மாட்டேன். எனக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாட்டின் ப்ராவர்ப் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு இங்கிலீஷில் மீனிங் என்ன அப்படின்னா, புக்ஸ் ஹாவ் தேர் டெஸ்டினிஸ். ஸோ புக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்குது. இந்த புக் இந்த ஆத்தரால் தான் எழுதப்படும். அது இவர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்தந்த ரீடர்ஸ் கையில் தான் அந்த புக் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு டெஸ்டினி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்டினி வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிடும். இந்த பர்சன் கிட்ட இந்த புக் இருக்கும், அந்த பர்சன் இந்த புக்கை ரீட் பண்ணுவாங்க, அதனால் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். இல்லை அந்த பர்சன் இந்த புக்கை வாங்கியிருப்பாங்க ஆனால் ரீட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஷெல்ஃபில் பத்திரமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட கலெக்ஷனை பற்றி பேசுகிறாரு. தென் அவரோட பர்சனாலிட்டியை பற்றியும் பேசுகிறாரு. தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம்னா, இப்போ ஒரு புக் டீலர் கூட அந்த மாதிரி கேட்லாக் மேக் பண்ணணுன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் ஒரு புக் கலெக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு கேட்லாக் மேக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பெஞ்சமின் அப்படின்றவர் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு பேஷனேட்டாக இருப்பார். ஜஸ்ட்டு புக்ஸை வந்து எல்லோரும் தராங்க, நானும் வாங்குகிறேன், அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறேன், ரீட் பண்ண மாட்டேறேன், சும்மா கலெக்ட் பண்ணி வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேஷனேட்டாக தான் கலெக்ட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த புக்ஸ் மேலே ஒரு அப்சஷன் இருக்குது. அதை வாங்கி வைக்கணும், ரீட் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய லைப்ரரி க்ரியேட் பண்ணணும். அங்கே நானும் அப்பப்போ புக்ஸ் எடுக்கணும், அந்த ஒவ்வொரு புக்ஸ் பின்னாடியும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் ரெக்கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குது. பேஷனேட்டாக தான் அவர் இதை கலெக்ட் பண்ணுறாரே தவிர சும்மா டைம் பாஸுக்காக இல்லை என்கிட்டேயும் லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் கலெக்ட் பண்ணலை. பேஷனேட்டாக தான் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து இதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் இல்லையா கலெக்ட் பண்ணுறதுல. ஸோ இவருக்கு வந்து இந்த புக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல ஒரு அப்சஷன் இருக்குது. தென் இந்த புக்ஸ் கலெக்ஷன் அப்படின்றது நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் மேட்டர் ஆஃப் மணி. இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது, எக்ஸஸாக நான் அமௌண்ட் வச்சுருக்கிறேன், இப்போ ஒரு டூர் போகிறோம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குன்றதுனால நான் இந்த புக்கை வாங்குகிறேன், இல்லைனா இந்த புக் வந்து இங்கே சீப்பாக கிடைக்கிது அதனால் இந்த புக்கை வாங்குகிறேன். அதே மாதிரி ஒரு புக் வந்து செலிப்ரிட்டிஸ் யாராவது சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக் நம்மக்கிட்ட இருந்தால் அதை ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ்க்காகவோ மணி நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்றதுக்காகவோ ஒரு ப்ரைடுக்காகவோ நம்ம புக்ஸை கலெக்ட் பண்ணாமல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட புக்ஸை கலெக்ட் பண்ணணும். எனக்கு பர்சனலாக அந்த புக்கை பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாக நான் அதை வாங்கணும்னு நினச்சேன், அது என்கிட்ட இருக்கணும்னு நினச்சேன், அதனால் நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ரீசன் இருந்துச்சுன்னா புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த புக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப்லாம் இல்லை. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், இல்லைனா ஒரு ஷாப் போகிறோம், அங்கே போயிட்டு ஒரு புக் எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். பட் ஒரு பர்டிகுலரான ஸ்பெசிஃபிக்கான ஒரு புக் வந்து அதுக்கு நிறைய பேர் காம்படிஷன் இருக்கும்போது எல்லாரையும் தாண்டி நம்ம அந்த புக்கை வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதுதான் ஒரு ஆக்சுவலான பெஸ்ட் புக் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் வின் பண்ணி நிறைய புக்ஸை வந்து நான் கேரி பண்ணியிருக்கேன், இப்போவும் அந்த புக்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டரோட த ஸ்கின் ஆஃப் சாரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாவலை வந்து வாங்கியிருக்கிறாரு. அதை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, பிட்டிங் நடந்துகிட்ருக்கும்.
இந்த புக்கை வந்து ஏலம் விடுவாங்க இல்லையா, அது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு புக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை ஏலம் விடுவாங்க யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏலம் விடும்போது இவருக்கும் இன்னொரு பர்சனுக்கும் பயங்கரமாக போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, சரி ஓகே நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவன் எப்படியும் பிட் பண்ணிகிட்டே தான் இருப்பான், அதனால் அவனே வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கட்டத்தில் ட்ராப் அவுட் பண்ணும்போது ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா, இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயம், இவர் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாத சமயத்தில் அந்த புக்கு ஈஸியாக இவர் கையில் வந்து சேர்ந்துருது. ஸோ இதை தான் சொல்கிறாரு, புக் ஹாவ் தேர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக் வந்து இவர்கிட்ட தான் வரணும் அப்படின்னு இருந்ததுனால தான் லாஸ்ட்டில் இவர்கிட்ட அந்த புக் வந்துச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் தாண்டி அந்த புக்கை வாங்குவோம். இப்போ பிட் பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் ஏதாவது க்ரியேட் ஆகும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்போதும் அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்குறது ஒரு டேலண்ட் தான். அந்த மாதிரியான டேலண்ட் எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். ஸோ என்னோடய லைப்ரரியில் இருக்கிற சில புக்ஸுக்கு பின்னாடி சில பிட்டரான ஃபைட்ஸ் கூட இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி தான் நான் அந்த புக்ஸை வாங்கி என்னோடய ஷெல்ஃபில் வச்சுருப்பேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறமும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அந்த மெமரிஸ், அந்த பர்சன் எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா, எப்போ வந்துச்சு, அந்த மாதிரி பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ்க்கு அதை ஆன்சர் பண்ணுறதுனால நிறைய மெமரிஸை கேரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புக் கலெக்டராக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு புக் கலெக்டருக்கு என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும், ஸோ அவர் ஒரு புக் கலெக்டராக புக் மேலே அப்சஷன் உள்ள ஒரு பர்சனாக எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பார். லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு புக் கலெக்டரோட லைஃப் அப்படின்றது ஆல்வேஸ் ஒரு பிளிஷ் மாதிரி தான். ஆல்வேஸ் அது வந்து ஹாப்பியாகவும் ப்ளசன்டபுளாகவும் இருக்கும், ஒரு ஹாப்பினஸை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத லாஸ்ட்டாக முடிக்கும்போது சொல்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.